இந்த ரியாக்ட் பூஸ்டப்பை இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணுறதோ உட்காந்துட்டு இருந்தேன். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் இந்த கமாண்ட் எடுத்து போடணும். போட்டுட்டு app.js ஃபைலில் இம்போர்ட் இந்த பூஸ்டப்போட சிஎஸ்எஸ்ஸை இம்போர்ட் பண்ணுது. ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா சிம்பிள் சைடு பார் இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இதில் காம்பனன்ட்ஸ் லேஅவுட் எங்கே இருக்கு? லேஅவுட்டில் கிரிட்டு கண்டெய்னர் ரோ 1 of 1 இருக்கு. சரி, ஓகே, இதை காப்பி பண்ணுங்க. காம்பனன்ட்ஸில் டேஷ்போர்டில் ஹோம் சிம்பிள் சைடு பார் இதெல்லாம் தேவை கிடையாது. ரோ 1 of 1 இருக்கா? சரி, இப்போ போயிட்டு ரோ 1 of 1 அப்படி இருக்கு. அழகு. இதில் கார்ட்ஸ் இருக்கும். ஓகே, இந்த கார்ட் செக்ஷனில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இது தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் காலம்ல இது ஒன்று வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நாலு பாக்ஸ் கிட்ட வந்துடுச்சு. ஓகே, 4 பாக்ஸ் கிட்ட வந்துடுச்சு. ஸோ எனக்கு இந்த இமேஜ் தேவை கிடையாது. இப்போ இந்த இது வந்துச்சு. டோட்டல் எம்ப்ளாயீஸ் ஆக்டிவ் எம்ப்ளாயீஸ் டோட்டல் எம்ப்ளாயீஸோட கவுண்ட்டு இங்கே காட்ட போகிறோம். ஆக்டிவ் எம்ப்ளாயீஸோட கவுண்ட்டு இங்கே காட்ட போகிறோம். டோட்டல் மேனேஜரோட கவுண்ட்டு இங்கே காட்ட போகிறோம். டோட்டல் ஆக்டிவ் மேனேஜர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 10 5 20
சரி அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ டேஷ்போர்டில் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா இந்த மாதிரி டோட்டல் எம்ப்ளாயிஸு ஆக்டிவ் எம்ப்ளாயிஸ் அப்படின்ற கவுண்ட்டு மட்டும்தான் இருக்கணும். ஓகே. உங்களுக்கு இது வேணும்னா வச்சுக்கோங்க, வேணான்னா ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதான். வேணான்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ டேஷ்போர்டு அப்படின்னா என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பற்றி ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனாக டக்குன்னு புரிகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ டோட்டல் எம்ப்ளாயிஸ் இத்தனை பேர் இருக்காங்க, ஆக்டிவ் எம்ப்ளாயிஸ் இத்தனை பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இதுலேயும் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டேபிள் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். என்ன டேபிள் புரியல அப்படின்னா நியூ ஃபைல் ரீசன்ட் எம்ப்ளாயிஸ் ரீசன்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒரு ஓகே. இந்த எம்ப்ளாயில என்ன செய்ய போறோம் அப்படின்னா டேபிள் இருக்கா, இந்த டேபிள் எடு, காஃபி அப்படியே போட்டிருக்கலாம் போல. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயிலு, ஃபோன் நம்பரு, யூசர் டைப்பு, ஆக்ஷன். ஃபோன் நம்பரு, எம்ப்ளாயி, ஆக்ஷன். இமெயிலு, ஃபோன் நம்பரு, பட்டன். எடிட்டுக்கு எங்கிட்ட ஓகே. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரீசன்ட் எம்ப்ளாயை இதில் எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறோம். ரீசன்ட் எம்ப்ளாயி அது சரி. ஓகே. index.jsல ஹோம்க்கு அப்புறம் இன்ஃபோ
சட்டை மேலே எத்தனை பட்டன்? ப்ரோ இந்த இடத்துல ப்ரௌசர் ரவுட்டர் யூஸ் பண்ணக்கூடாதா இந்த இண்டெக்ஸில்? இது வந்து என்னன்னா ஒரே பேஜில் இதனுடைய ஐடியா என்ன அப்படின்னா ஒரே பேஜில் எடுத்துன்னு வந்து வைக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, இது எப்படி காட்டுறோம் அப்படின்னா எப்படி நம்ம எடிட்டு டெலிட்டு சேஞ்ச் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜ் போகும்ல? ஆமாம், இல்லை நான் சொல்லிடுறேன், இங்கே இருக்குங்களா? ஸோ இகாமர்ஸோட டோட்டல் இது என்னவா இருக்கும், எத்தனை நியூ ஆர்டர் வந்திருக்கு, ஆர்டர் ப்ராடக்ட்ஸு, இன்னும் டோட்டல் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு அட்மினா உங்களுக்கு டேஷ்போர்டில் என்ன தெரியணும், இதெல்லாம் இருக்கும், இல்லாமல் இருக்க போகிறதில்ல. பட் அவனுக்கு ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸே என்ன இருக்கும் அப்படின்னா அவனுடைய ப்ராடக்டில் என்ன விஷயம்லாம் நடந்திருக்கு, டோட்டல் ஆர்டர்ஸு, இதில் நியூ யூசர்ஸ் கவுண்ட்டு, என்ன சொல்கிறது, விஷ்லிஸ்ட் பண்ணது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம காட்டணும். ஓகேங்களா? அப்போ தான் அவனுக்கு பார்க்கும்போதே ஓகே இவ்வளோ ஆர்டர்ஸ் போயிருக்கு, இவ்வளோ இது வந்திருக்கு. ஸோ டோட்டல் சேல் என்ன, இதில் டாப் சேல் என்ன அப்படின்றதெல்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும். இதோ போட்டிருக்காங்க பாருங்க, நியூ கஸ்டமர்ஸு, டோட்டல் ஆர்டர்ஸு, இதோ இருக்குது பார்த்தீங்களா, லேட்டஸ்ட் ரிவ்யூஸ், அதாவது புதுசாக இந்த இகாமர்ஸுக்குன்னு வந்த ரிவ்யூஸை போடுவாங்க. இதோ இருக்குது பாருங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஷார்ட்டாக அவன் அந்த ப்ராஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? இன்னும் டெப்த்தாக வேணும் அப்படின்னா அவங்க ஒரு இதுவாக போயிட்டு உள்ளார போயிட்டு இது மொத்தம் நியூ ஆர்டர்ஸ் என்னென்ன, எந்த ரீஜனில் அதிகமாக அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் என்கொயரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேஷ்போர்டு அப்படின்றது நார்மலாக நம்ம என்ன நினைப்போம்னா இது ஒரு பேஜ் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது ஒரு சைட்டு வச்சுருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எனக்கு இதை ஆட் பண்ணிவிடு, டோட்டல் சேல்ஸு. இப்போ நம்ம பண்ணதுமே என்ன அப்படின்னா இந்த பாக்ஸு கீழே வரணும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் எம்ப்ளாயிஸோட கவுண்டர்லாம் இருக்கும். இப்போ நான் எடிட் டெலிட் பண்ணல, அது கூட இந்த இடத்துல பண்ணுற மாதிரி இருக்காது. இந்த எடிட் டெலிட் எல்லாமே ரீசெண்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்றது என்ன மீனிங்காக இருக்கும் அப்படின்னா கடைசியாக வந்து ஒரு அஞ்சு எம்ப்ளாயிஸோட லிஸ்ட் இங்கே பண்ணுவாங்க. அப்புறம் எம்ப்ளாயிஸில் என்ன பண்ணுவீங்கன்னா எம்ப்ளாயிஸில் எல்லா எம்ப்ளாயுமே லிஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? அங்கே போய் எடிட் டெலிட் பண்ணிக்கிறது. இந்த டேஷ்போர்டில் வரும்போது எடிட் டெலிட் தேவையில்லை. நம்ம இப்போ போட்டுட்டு ரீசெண்ட் எம்ப்ளாயா அப்படின்ற மாதிரி சொன்னல, ரீசன் என்னன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணால் போதும், இது ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படியே ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண வைக்கிற இப்போ எடிட்னு கிளிக் பண்ணால் அது இன்னொரு பேஜுக்கு போகும். கரெக்டாக? எடிட்னு கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜ் போகும். ஸோ இந்த விஷயத்த இந்த எம்ப்ளாயிஸோட காம்பனண்ட்டை நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ரீயூஸ் பண்ணிப்பேன். எங்கன்னா எம்ப்ளாயோட இதில் திரும்ப வேணும்னா ரீயூஸ் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ இப்போ நான் எதை தான் பண்ணணும்னு நினச்சேன், இது மேலே வராமல் கீழே வந்து இப்போ இதை அவுட் ஆஃப் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். எனக்கு இது கீழே வரணும். கொடுத்தா அந்த கண்டென்ட்டுக்குள்ளே வருதா இல்லை கண்டென்ட்டுக்கு வெளியே வருதான்னு தெரியல. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஒரு டைட்டில் மட்டும் போட்டுட வேண்டியதான். இப்போ இங்கே வந்தாச்சு. ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா அந்த லே அவுட் எங்கே இருக்குது, அந்த லே அவுட்டை வச்சு கண்டெய்னர் இப்போ எல்லாம் ஒரே இதில் வந்துடுச்சு. இப்போ ஒரு ஹெட்டிங் டேகை ஒன்று போடுவோம்.
ரீசன்ட் எம்ப்ளாயி வந்தாச்சு. ஓகே, ஒன்று இது எதுக்கு பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னா, இந்த எம்ப்ளாயி டைப்பு ஒன்று இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணோம். இப்போ லாஸ்ட் நேமே காணும். ஏதோ தப்பா இருக்கு. எம்ப்ளாயி டைப்பு கிட்ட ஃபர்ஸ்ட் ரோல வந்து லாஸ்ட் நேம் 2 டைம்ஸ் போட்டிருக்கீங்க ப்ரோ. ஓ, அப்போ ஃபர்ஸ்ட் ரோ தான் கரெக்ட். அப்புறம் மீதி எல்லாம் வந்து மெயில் 2 டைம்ஸ் போட்டிருக்கீங்க. இப்படி வரணும். ஓகேவா? இந்த இடத்துல இந்த ஆக்ஷன்ஸ் அப்படின்றதே காட்ட தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ரீசெண்ட் எம்ப்ளாயிஸை காட்டுறதுக்கு மட்டும்தான். இது எந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எடிட்டு எம்ப்ளாயி அண்டு டெலிட் எம்ப்ளாயி, எம்ப்ளாயோட லிஸ்ட்டில் காமிச்சா போதும். இப்போதைக்கு ரீசெண்ட் எம்ப்ளாயி இப்படி இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி ரீசெண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதையுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, index.jsல லிங்க் பண்ணிக்க வேண்டியதுதான். பிரகாஷ் வரல? வந்திருக்கான் ப்ரோ. இருக்கும் ப்ரோ. ஓகே, ரீசன்ட் மேனேஜர். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்திருக்கு. இதுலேயே இன்னொரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா, டேஷ்போர்டில் நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே இங்கே ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ரீசெண்ட் இவங்க, ரீசெண்ட் மேனேஜர் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சார்ட் வந்து இன்க்ளூட் பண்ணணும். என்னன்னா இந்த சார்ட் வந்து இன்க்ளூட் பண்ணணும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு சார்ட் டைப் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆப்பெக்ஸ் சார்ட்னு ஒன்று இருக்கும். APEX. நீங்கள் சப்போஸ் இதுக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்காம வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த விஷயம்தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸ்ப்ளோர் டெமோஸ் ரியாக்டுக்குன்னே தனியாக இருக்கும். ஓகேவா? எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் டாஸ்காக பண்ணுங்க. ஓகேங்களா? ஒன்றும் பெருசான மலைக்கிற மாதிரிலாம் இருக்காது. அதே இன்ஸ்டாலு ஒரு பேக்கேஜ் கொடுத்துருப்பானுங்க. ஓகேவா? ஸோ டாக்குமெண்ட்ஸ் இங்கே இருக்கா, ஆப்பெக்ஸ் சார்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு npm இன்ஸ்டாலு அதையே கொடுத்துருவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஏதாவது உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்தால், இந்த இடத்துக்கு போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எம்ப்ளாயீஸ், ஓகேவா, டோட்டல் எம்ப்ளாயீஸ் வந்து
எம்ப்ளாயிஸ் அதிகமாக மேனேஜர்ஸ் அதிகமாக அப்படின்னு காட்டுறது. ஓகேவா, சிம்பிள் பை சார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா சீரிஸ் 1 2 3 5ன்னு இவங்க கொடுத்து வச்சுருப்பாங்க. இதை தூக்கிட்டு எம்ப்ளாயி மேனேஜர் எம்ப்ளாயோட கவுண்ட்டை நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்களா டேட்டான்ற ஒரு ஆப்ஜெக்டில் வாங்கிப்பாங்க. அதனுடைய கோடு இங்கே தான் இருக்கும். ஓகேங்களா, அதனுடைய கோடு இந்த இடத்துல தான் இருக்கும். இது அவ்வளோதான், கோடே முடிஞ்சு போச்சு. என்ன, இது கிளாஸ் காம்பனண்ட்டில் இருக்கும். இதை ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டுக்காக சேஞ்ச் பண்ணணும். இது எப்படி சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸ்டேட்டுன்னு இருக்குது, ஸ்டேட்டில் ஆப்ஜெக்ட்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்றதை நீங்கள் தான் பார்க்கணும். ஒன்றும் டைம்லாம் எடுக்காது, டைம் எடுக்கக்கூடாது, அதையும் சொல்கிறேன். ஓகே, இதை நீங்கள் எடுத்து போட்டாலே உங்களுக்கு அது வேல்யூ வந்துடும். ஓகேங்களா, ஆப்பெக்ஸ் சார்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் குரூப்பில் நாகம் ப்ரோ இதை ஷேர் பண்ணுங்கள், குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ப்ரோ. ஓகே, இது வேலை முடிஞ்சு போச்சு. உங்களுடைய டேஷ்போர்டில் இங்கே இருக்கணும். ஓகேங்களா, எம்ப்ளாயி அந்த சார்ட் மாதிரி இங்கே போட்டிருக்க பற்றியா, இந்த மாதிரி ஃபுல் வித்து வச்சு ரெடி பண்ணி வச்சுருங்க. ஒன்று. சரி, இது வரைக்கும் எல்லாத்தையும் அழகு பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ பெரிய இது ஆட் எம்ப்ளாயி. ஓகேங்களா, இதே இந்த இடத்துலையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ இது முடிஞ்சிச்சா இங்கே எடுத்துகிட்டு வந்துடும் index.js. இப்போ இங்கே எம்ப்ளாயி லிஸ்ட்டுன்ற ஒரு ஹெட்டிங் இருக்குது, இருந்துட்டு போகுது. இதில் என்னென்ன ஃபைல்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா add employee.js 1. ஐயோ, ரீசைக்கிள் இருக்கும் ப்ரோ. நான் ஒரு ஆள் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை. அப்படி சொன்னோன்னா போயிடுவே நீ, ஏன் எதுக்குன்னா கேட்க மாட்டேன். கூட இருக்கிறது எல்லாம் அப்படிதான் இருக்கும் போது. இது இதுல டேட்டாவே இல்ல, இதுக்கு இவ்வளவு ஃபில்டர். இல்லை தலைவர், நான் கோடிங் கூட கொஞ்சோண்டு பேசி போனா போயிடுமா அது திமிரு பிடிச்சி. குரு சொன்னா போய் தானே ஆகணும். வெளியே போங்க, ஈவினிங் கிளாஸ் வாங்க. அது சிஸ்டம் வந்தானா ஹியூமன் வந்தானா. அதான் ஈவினிங் கிளாஸ் வாங்க போங்க. யாரா அவன் வேணாம், நீ வேணா நான் ஏன்டா போனோம்ட்டியா. ஓகே, இப்போ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இதனுடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். இப்போ காம்போனன்ட்ஸில் நம்ம நேற்றே சொன்ன மாதிரி டேஷ்போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை காம்போனன்ட் இருக்கும். index.js நம்ம கிரியேட் பண்ணும்போது நமக்கு home.js அப்படின்றது மட்டும் தான் இருந்துச்சு. எப்பயுமே நீங்கள் ஈவன் லாகின் பேஜ் இந்த சைன்அப் பேஜில் கூட பாருங்க, ஆனால் ஒன்று ரிஜிஸ்டர் ஃபார்ம் தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பாங்க. எங்கள் ஜூனியரே கேட்பானுங்க, நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஒர்க் பண்ணும்போது ஒரே ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சொல்லி கொடுத்த என்னுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரியாக்டை பொறுத்த மட்டும் எல்லா காம்பனண்ட்டோட ஃபஸ்ட்டு பேஜ் என்னவா இருக்கும்னா இண்டெக்ஸாக தான் இருக்கும். அது ஒரே ஒரு டாட்டு வைக்கிறதா இருந்தாலும் index.js மூலியமாக தான் அது கால் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன விளக்கம் தான். ஓகே, சைனப்பில் இன்னைக்கு 4 ஃபீல்டை வச்சு நீ சைனப் வாங்குற அப்படின்றது இருக்கட்டும். ஓகேவா, நாளைக்கு லாகின் வித் ஃபேஸ்புக்கு லாகின் வித் அந்த சோஷியல் மீடியா வரும்போது என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பாரு அப்படின்னு சொல்லு. அப்போ என்ன பண்ணுவோம்னா திரும்ப அதிலே போடணும், அந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ தனியாக ஒரு காம்பனன்ட். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாலும் நான் செஞ்சுருவேன். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அது ஒரு இதுதான். இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் போகிறதுக்கு இப்போ டைம் ஓட்டுறேன் நீங்கள் நினச்சா அது உங்களுடைய தப்பு. ஓகேங்களா, இது மஸ்ட்டு. நீங்கள் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க.
நிஜமாவே சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் சொன்ன அதே டாஸ்க்கு தானே கேட்டாங்க. நீங்கள் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் கொடுக்கணும். ஓகேவா? யார் என்ன கேட்டாலுமே இதை தான் சொல்லணும். ஸோ இண்டெக்ஸ் ஃபைல் தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணணும். ஸோ அது வந்து ரியாக்டோட ரூல் மாதிரியே இருக்குது. இது இல்லைனாலும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? அதனுடைய வேலை காம்போனன்ட் பிரிக்கிறது. இது இன்னுமே சிம்பிளிஃபைட் பண்ணுறது. ஸோ நமக்கு தெரியும் எந்த காம்போனண்ட்டை எங்கே வர வைக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் index.js வச்சு பண்ணிக்கலாம். இது டேஷ்போர்டுக்கானது. இன்னும் சார்ட், ஓகேவா, சார்ட் வியூ அப்படின்னு ஒரு சார்ட் வியூ 1, டோனட் சார்ட் 1, பை சார்ட் 1, லைன் சார்ட் 1, பார் சார்ட் 1ன்னு ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே வருவீங்க. ஓகேவா? போடுறதா இருந்தால். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் போனால் உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும் ஆட் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு, லிஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இண்டெக்ஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்க போறியா இல்லை ஒன்று ஒன்றா வைக்க போறியா அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு மேனேஜருக்கு வந்தாலும் அதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா index.jsல எம்ப்ளாயி லிஸ்ட்டு அப்படின்னா இவரை தான் ரெடி பண்ணணும். ஸோ இங்கே இதில் தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஓ இப்போ எம்ப்ளாயி லிஸ்ட்டுன்னு இங்கே இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த டிவுக்கு கிளாஸ் நேம்லாம் அந்த வெப்சைட்ல இருந்ததே அப்படியே கொடுத்துட்றீங்களா? ஆக்சுவல் அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து போட்டுற வேண்டியதான். ரீசெண்ட் எம்ப்ளாயின்னு இங்கே வச்சாச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிறத இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ரீசெண்ட் எம்ப்ளாயில் நம்ம என்ன செய்யலாம் சாரி லிஸ்ட் எம்ப்ளாயில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய ரெக்கார்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை முதல்ல ஆர்கனைஸ்டாக வச்சுருங்க. டேப் காப்பி பண்ணுங்க. டேப் பார்த்தா இது பிரகாஷ் தான் பண்ணார் இந்த கோடிங் அப்படின்றத சொல்லணும். இப்போ இந்த இடத்துல இப்படி வச்சாச்சு. ஓகேங்களா? ஒரு 6 ரெக்கார்டு கிட்ட வச்சாச்சு. இப்போ நீங்கள் எடிட் பண்ணீங்க அப்படின்னா எடிட் எம்ப்ளாயி போடும். டெலீட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கலாம். அது என்னென்னா கன்ஃபர்மேஷன் அப்படின்னா டெலீட் பண்ணுறது இப்போ நம்ம டெலீட் பண்ணோம் பார். இப்போ புரியுதா பிரகாஷ்? இப்போ டெலீட் பண்ணும்போது டமால்னு போயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி இங்கே டெலீட் பண்ணும்போது தெரியாமல் நான் இது போய் நான் சத்தியமாக அதை கொடுக்கல அப்படின்றத விட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டெலீட் பண்ணும்போது ஆர் ஷோர் வாண்ட் டு டெலீட் அப்படின்ற அலர்ட் ஆறுமுகத்தை ஒன்று செட் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதணும். கிளிக் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்வால் அலர்ட்னு ஒன்று உங்களுக்கு சொல்லி கொடுத்தனா? சரி, ஓகே, அதையும் இறக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லி கொடுக்கணும்னா சொல்லி கொடுத்துக்கலாம். ஸ்வீட் அலர்ட் என்பிஎம். இந்த வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கிளாஸ் மிஸ் பண்ணாலும் கோவிந்தா கோவிந்தா. ஓகேவா? என்பிஎம் இன்ஸ்டால். இது சேவ்ன்றது முதல்ல தேவைப்பட்டுச்சு, இப்போ தேவை கிடையாது. என்பிஎம் இன்ஸ்டால் ஸ்வீட் அலர்ட். இதை நீங்கள் போட்டாலும் சரி போடலனாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, நான் டெலிட் பண்ணிக்கிறேன். எனக்கு அது தேவை. அது எதுவும் ப்ராப்ளம் வராது.
இருந்தாலும் அது தேவை கிடையாது. அந்த ஐஃபன் சேவ் எதுக்குன்னு யாரா கேட்க தோணுச்சா பாரு. ஃபர்ஸ்ட் இருந்த வெர்ஷன்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா npm இன்ஸ்டால் ஐஃபன் சேவ் ஒரு பேக்கேஜ் நேம்னு போடுவாங்க. இந்த ஐஃபன் சேவ் எதுக்காக நான் போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஓல்டர் வெர்ஷன் ரியாக்ட்ல வந்து நீங்க ஐஃபன் சேவ் போடல அப்படின்னா பேக்கேஜ் நோடு மாடியூல்ஸ்ல மட்டும் பேக்கேஜ் ஜேசன்ல அப்டேட் ஆகாது. அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு ஃபோல்டர் பில்ட் பண்ணும்போது இந்த நோட் மாடியூல்ஸை டெலிட் பண்ணிட்டு பேக்கேஜ் டாட் ஜேசனை மட்டும்தான் நம்பி நம்ம பில்டு போடுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நோட் மாடியூல்ஸ் மட்டும் இருக்கும்போது நம்மளுடைய சிஸ்டத்தில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பேக்கேஜ் டாட் ஜேசனில் இல்லை அப்படின்னும் போது நீ திரும்ப என்பிஎம் ஐ கொடுக்கும்போது அந்த ஸ்வீட் அலர்ட்டு வரவே வராது. ரீசன் என்ன அப்படின்னா, நீ ஐஃபன் சேவ் கொடுத்துருக்க மாட்டேன். அப்போ மஸ்ட் என்ன கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஐஃபன் சேவ் அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லேட்டர் வெர்ஷனில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதே பேக்கேஜ் ஜேசனில் ஸ்டோர் ஆகிறதுக்கு தான். ஓகேங்களா? அதனால் நீ அதை கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அது வந்து பேக்கேஜ் டாட் ஜேசனில் கொடுத்துரும். ஓகேவா? ஆனால் பழைய வெர்ஷன்லாம் அப்படி இல்லை. நீ கொடுத்தா மட்டும்தான் பேக்கேஜ் டாட் ஜேசனில் இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு நல்ல இதுவும் கூட. எக்ஸாம்பிள் நம்ம சிலனா கோடிங் எழுதும்போது பார்த்துருப்பீங்க, செமிகோலன் அந்த டெர்மினேட்டர் சிம்பிள் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்க W3 ஸ்கூல்ல இருந்து ஒரு லிங்க் எடுத்தது போட சொன்னீங்களா? ரியாக்ட் டாம் இன்ஸ்டால் பண்ண டி இன்ஸ்டால் பண்ண டி வந்து டெலீட் பண்ண சொன்னீங்க. இந்த பர்பஸ் தானா? ஆஹா, அது நீங்க இல்ல ப்ரோ, அது வந்து வேற ஒரு இது. அது டிபெண்டன்சியே சம்திங் ஒன்று வரும். ஓகேங்களா? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஐஃபன் சேவ் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, ஓல்டர் வெர்ஷன்ல பேக்கேஜ் டாட் ஜேசன்ல நீ என்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணாலும் ஸ்டோர் பண்ணிடும். ஐஃபன் சேவ் போடலன்னா ஸ்டோர் பண்ணாதான்னு கேட்டா சத்தியமா பண்ணாது ஓல்டர் வெர்ஷன்ல. ஓகேவா? லேட்டர் இப்போ புதுசா வந்திருக்கிற வெர்ஷன்லலாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ ஐஃபன் சேவ் கொடுத்தாலும் பேக்கேஜ் டாட் ஜேசன்ல போய் விழும், ஐஃபன் சேவ் கொடுக்கலனாலும் போய் விழுந்துடும். ஓகேங்களா? அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணாலே நோட் மாடியூல்ஸோட பேக்கேஜ் டாட் ஜேசன்ல தான் ஃபர்ஸ்ட் அதை கொடுக்கணும் அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற. ஓகே, நான் இப்போ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா, நம்ம சி ப்ரோக்ராம் எழுதும்போது சி++லாம் எழுதும்போது இந்த டெர்மினேட்டர் சிம்பிள் கொடுக்கலாம் எரர் அடிச்சு நிற்கும். 450வது லைனில் எரர்னு காட்டும். நம்ம எழுதியிருக்கிறதே 4 லைனாக தான் இருக்கும். ஸோ இந்த எரரை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். யாருமே அதை கோடிங் பண்ணதே கிடையாதா? சி++ல அந்த டெர்மினேட்டர் வந்து மிஸ் ஆகுது அப்படின்ட்டு. அடப்பாவீங்களா. சரி, ஓகே, நான் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் போல. சரிங்க, இப்போ ஸ்வீட் அலர்ட்னு ஒன்று வந்துருச்சு. ஓகே, எல்லாம் மூஞ்சிங்க தூங்கி நடக்குங்க. இப்போ இந்த ஸ்வீட் அலர்ட்டை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். எங்க லிஸ்ட் எம்ப்ளாயில மேலே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இதில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஆர் யூ ஷோர் டு லிவிங் திஸ் பேஜ். டெமோ போயிடும். எங்க டெமோ? எங்கடா டெமோ? என்னங்க டெமோவே காணோம். கன்ஃபர்மேஷன் அதோ இருக்க வருங்க. அப்பா இதோ இருக்கா. இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் யூ டெலிட்டட் அப்படின்னா வரும். நம்ம என்ன செய்யணும்னா இதை தான் காப்பி பண்ணணும். இது எப்போ வரணும் அப்படின்னா, நான் இதை போய் கிளிக் பண்ணும்போது வரணும். ஓகேவா? அப்போ டெலிட்ல ஆன் கிளிக்கு டெலிட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதணும். ஸோ ஃபங்க்ஷனில்
ஏ அதான் டிஃபைன் பண்ணிட்டேனே. இது ஒன்று. இப்போ இதை காப்பி பண்ணிட்டு ஓகே. இப்போ வருதா? ஒன்ஸ் யூ டெலிட்டட் யூ வில் நாட் பி ஆர் ஷோர் அப்படின்னு கேட்குது. நான் கேன்சல் கொடுத்தா யூ கேன்சல் கொடுத்தா போயிட்டோம். அது வார்னிங்னா இதெல்லாம் காட்டணும்னு அவசியம் கிடையாது. போ. ஓகே ஓகேண்ணா, கேன்சல்னா போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி எல்லாத்துக்கும் இந்த பட்டன் எடுத்து போட்டாலே போதும். ஜஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு ஹை லெவலில் எல்லாமே புரியணும் அப்படின்றது. இப்போ எடிட்டை கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு ஏஹெச்எஃப் பட்டன் தான். இதை கிளிக் பண்ணால் எடிட் எம்ப்ளாயி அந்த இதுக்கு போயிடணும். எடிட் எம்ப்ளாயி அதனுடைய ஐடி அப்படின்றது போகும்.